வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை மீண்டும் தொடர்வோம். 1971 மார்ச் 15ஆம் தேதி கருணாநிதி இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆனார். பின்னர் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. திமுக கழகத்திலிருந்து பிரிந்த எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கினார். 1975 இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார். இதை கலைஞர் எதிர்த்தார். இதன் விளைவாக 1976 ஜனவரி 31ஆம் தேதி மாலை திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின், மருமகன் முரசொலி மாறன் மற்றும் கணக்கற்ற திமுக கழக பிரமுகர்கள், தொண்டர்கள் மீசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நெருக்கடி நிலையின் போது கருணாநிதி சந்தித்த சோதனைகள் ஏராளம். அவைகளை எல்லாம் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் தாங்கிக் கொண்டார். 1977 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். கலைஞர் எதிர்க்கட்சி தலைவரானார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டப்பட்ட போது கைது செய்யப்பட்டார். 14 நாட்கள் காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டதை தொடர்ந்து மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். டெல்லியில் மொரார்ஜி தலைமையில் அமைந்த ஜனதா அரசும் பின்னர் சரண்சிங் அரசும் கவிழ்ந்ததால் 1980 ஜனவரியில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. நெருக்கடி நிலை காரணமாக இந்திரா காந்தி கருணாநிதி நட்புறவு பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் 1980 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க இந்திரா விரும்பினார். பழைய நிகழ்ச்சிகளையெல்லாம் மறந்து இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க கலைஞர் சம்மதித்தார். அந்த தேர்தலில் இந்திரா காந்தி மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 38 தொகுதிகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பிடித்தது. இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜானகி அம்மாள் மந்திரி சபை அதிமுக பிளவுபட்ட காரணத்தால் 24 நாட்களில் கவிழ்ந்தது. 1989ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு கருணாநிதி மீண்டும் 3வது முறையாக முதலமைச்சரானார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்க விடாமல் அவர் மந்திரி சபையை 1991 ஜனவரி 30ஆம் தேதி அன்று அப்போது பிரதமராக இருந்த சந்திரசேகர் டிஸ்மிஸ் செய்தார். பிறகு இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நான் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், அதற்கு பிறகும் வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசையோடு சொன்னார்கள். நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவன். சில நேரங்களில் சலிப்பிலேயே என்ன வாழ்க்கை என்று சொன்னாலும் கூட பொது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வீசுகின்ற புயல், சூறாவளி, பூகம்பம் இவைகளின் காரணமாக சலிப்பு ஏற்பட்டு என்ன வாழ்க்கை என்றாலும் கூட சில நேரங்களில் எனக்கு இளையவர்கள், கழகத்தின் முன்னோடிகள், தியாக தொண்டர்கள் இவர்கள் இயற்கையை விடுகிற நேரத்தில் நாம் இருந்து இதையெல்லாம் காண வேண்டியிருக்கிறது என்று கவலைப்பட்டாலும் கூட நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம், தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக, தமிழர்களை இன்னும் நலமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. அது சுயநலமாக கூட இருக்கலாம். இந்த சுயநலத்தை விரும்பாத ஒரு தாய்நாட்டு பற்று கொண்டவன், தாய்மொழி பற்று கொண்டவன் யாரும் இருக்க முடியாது. அந்த